தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரி 56,500 1,77,500 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சொசைட்டி ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் செக்யூரிட்டியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் செட்ஸ், அதாவது SETS அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் லொக்கேட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், டேட்டு, போஸ்ட்டு கோடு எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இங்கே இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். இங்கேருந்து நமக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் உங்களுக்கு ASP ஆஃபீஸரில் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,500 1,77,500 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 60,000க்கும் மேலே உங்களுக்கு சேலரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன், ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் எனி டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஆர்ட்ஸு, சயின்ஸு, BE, BTech, BCom, BBA, BCA இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே டிசரபிள் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷனில் சொல்லியிருக்கேன். இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணாலே எலிஜிபிள் தான். இந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாலே போதும், நீங்கள் எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விரும்பத்தக்க தகுதி. ஓகேங்களா? அதாவது நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரியில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனோ, ஹியூமன் ரிசோர்ஸோ அல்லது அக்கௌண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக நீங்கள் MBA முடிச்சிருக்கீங்கன்னா அது ஒரு விரும்பத்தக்க தகுதியாக எடுத்துப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸு CA, ICWA, ACS, MBA ஃபினான்ஸு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்கனாலும் இந்த குவாலிஃபிகேஷனும் விரும்பத்தக்க தகுதியாக எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு நாலேஜஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ப்ரொசீஜர், அதேமாதிரி ரூல்ஸ், காம்படென்சி இன் கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஏரியாஸ், அதேமாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், பர்ச்சேஸ், அக்கௌண்ட்ஸ் இது ரிலேட்டடாலும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்குன்னா அது ஒரு விரும்பத்தக்க தகுதியாக எடுத்துப்பாங்க. அது ஒரு சின்ன ப்ரிஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரெக்யர்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரெலவெண்ட் ஃபீல்டில். அதாவது கவர்மெண்ட் செக்டாரோ அல்லது அட்டானமஸ் பாடிஸ் அல்லது ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் அல்லது அகடமிக் இன்ஸ்டியூஷன்ஸ் இங்கெல்லாம் நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் ரெலவெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 5 இயர்ஸ்க்கு உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ராபஷன் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் ப்ராபஷன் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் அது 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ தேவைப்பட்டால் அந்த ஒர்க்கிங் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்திங்கன்னா ஒரு PPF அப்படின்னு சொல்லி பர்சனல் பர்டிகுலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இங்கே உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அடுத்து உங்களோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், போஸ்ட் அப்ளைடு ஃபார் இதெல்லாமே இங்கே கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி உங்களுடைய ஃபுல் நேம் பிளாக் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். ஜெண்டர் அண்ட் மெரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களோட ஜெண்டரும் மெரிட்டல் ஸ்டேட்டஸும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர், டேட் ஆஃப் பர்த்து, அதேமாதிரி உங்களுடைய ஏஜ், நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், உங்களோட கேட்டகரி, கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, அதேமாதிரி கான்டாக்ட், டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே வேலிடான கரண்ட்டில் ஆக்டிவாக இருக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே பெர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் இருக்குது. ஓகேங்களா? இந்த அட்ரஸ் எல்லாமே பிளாக் லெட்டர்ஸில் ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துக்கோங்க. கரண்ட் பொசிஷன் எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்தடுத்து அதே மாதிரி க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? டிகிரி, அதாவது 10th அப்புறம் 12th, அதே மாதிரி டிகிரி, டிப்ளமோ, இந்த மாதிரி அடிஷ்னலாக என்ன படிச்சிருந்தாலும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். என்ன டிகிரி, என்ன சர்டிஃபிகேட் கோர்ஸு, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன, யூனிவர்சிட்டியாக இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிங்களா, சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் என்ன, ரீமார்க்ஸ் என்னங்கிற மாதிரி எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கணும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? க்ரானிக்கல் ஆர்டரில் இங்கே ஃபஸ்ட்டு ஜாப் எங்கே பண்ணீங்க, அதே மாதிரி அதுக்கு அந்த ஜாபில் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை அதுக்கு அடுத்த ஜாப் மாறி இருந்தால் அதோட ஜாப்பு, ஸோ எத்தனை போஸ்டிங்ஸில் இருந்தீங்களோ அது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. எந்த டைம் பீரியட்லேருந்து எந்த டைம் பீரியட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன பொசிஷனில் இருந்தீங்க, எவ்வளோ சேலரி வாங்கினீங்க, உங்களோட ஜாப் அண்ட் டியூட்டி ஹேண்டில் பண்ணல என்னென்ன டியூட்டிஸ் வந்து நீங்கள் பண்ணீங்க, ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணணும். அவங்க கேட்டிருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பெய்ட் பண்ணிங்க. அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே ஃபில் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. டிக்ளரேஷன் படித்து பார்த்துருங்க. முடிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர், நேம் எல்லாமே ரைட் பண்ணணும். அதாவது சிக்னேச்சர் போட்டுட்டு கீழே உங்களோட பேருமே ரைட் பண்ணிடுங்க. ப்ளேஸு, டேட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இந்த அப்ளிகேஷனோட ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்களோ அதோட லிஸ்ட் அவுட் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ரைட் பண்ணிடுங்க. அது எல்லாமே ஸ்கேன் பண்ணிக்கணும். இந்த அப்ளிகேஷனுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்க சொல்லியிருக்க கூகுள் ஃபார்மில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கூகுள் ஃபார்ம். ஸோ இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அந்த ஃபார்மையும் நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து செப்டம்பர் 24ஆம் தேதி ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் சப்மிஷன் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்திங்கன்னா 700 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸுமே அவங்க சொல்லியிருக்கேன் இந்த டீட்டெயில்ஸில் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா SC ST கேட்டகரிக்கு, PWD கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே சப்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அல்லது இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் வச்சு ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த வென்யூ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலமாக தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாட்டில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.